பிக் எஃப்எம் ஃபேஸ்புக் நண்பர்களுக்கு வணக்கம். நான் கார்த்திகா. ஸ்பெஷல் IVF அவேர்னஸ் செக்மெண்ட் இது. டுடே we have a very special guest joining us, டாக்டர் தனபாக்கியம், IVF and ART specialist, சுதா ஃபெர்டிலிட்டி சென்டர், கோயம்புத்தூர். வணக்கம் டாக்டர். வணக்கங்க. டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. ஆக்சுவலி பேஷண்ட்ஸ் கரெக்டா நீங்க கூப்பிடும்போது பேஷண்ட் சொன்னாங்க, சாரி ஐ வாஸ் சப்போஸ்ட் டு பிரசன்ட் அட் சாரி எல்லாம் கேட்கவே வேண்டாம். அதுதானே நீங்க வந்து முக்கியமா பார்க்கணும். ஓகே. and ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு உங்களை இன்டர்வியூ பண்றதுல. thank you so much. thank you. டாக்டர், ஃபர்ஸ்ட் கேள்வி, இன்ஃபர்டிலிட்டினா என்ன டாக்டர், and how common is it among couples? இன்ஃபர்டிலிட்டினா உங்களுக்கு வந்து குழந்தையின்மைன்னு தமிழ்ல சொல்றோம். ஒரு ஆணும் பெண்ணும் திருமணமாகி ஓராண்டு காலம் சந்தோஷமாக குடும்ப வாழ்க்கை நடத்தி தங்கு தடை இல்லாமல் அவர்கள் வந்து தாம்பத்திய உறவு நடத்தி குழந்தை பேர் கிடைக்கவில்லை என்றால் அதை குழந்தையின்மை என்று சொல்கின்றோம். இங்கிலீஷ்ல இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்றாங்க. ஓகே டாக்டர், இந்த இன்ஃபர்டிலிட்டில பிரைமரி காசஸ் ஃபார் போத் மென் அண்ட் விமன் என்ன டாக்டர்? பாத்தீங்கன்னா பிரைமரினா கருத்தரிக்காமையே இருக்கிறது. செகண்டரினா அவரோட கருத்தரிச்சிருவாங்க, அபார்ஷன் ஆயிரும், எக்டாபிக் பிரெக்னன்சி ஆயிரும், டிஃபரெண்ட் தே குட் ஹேட் எக்ஸ்பீரியன்ஸ் பட் தே ஆர் நாட் டெலிவர்ட் அ சைல்டு. அவங்க தான் செகண்டரின்னு சொல்றாங்க. பிரைமரியில பாத்துட்டீங்கன்னா பெண்களுக்கு 5 காரணம். 5 காரணம் என்னன்னா, பெண்களுக்கு கர்ப்பப்பை எடுத்தீங்கன்னா கர்ப்பப்பையில கட்டி சம்பந்தப்பட்ட வியாதிகள் இருக்கலாம், கர்ப்பப்பை வாயில ஹாஸ்டிலிட்டி இல்லாம இருக்கலாம், டியூப்ல பிளாக் இருக்கலாம், ஓவரியில வந்து பாலிசிஸ்டிக் ஓவரியன் டிசீஸ், சாக்லேட் டிசீஸ் அண்ட் ஆல் டெர்மாய்டு அந்த சிஸ்ட் ஓவரியன் டிசீசஸ் இருக்கலாம். So you can divide into ovarian causes, tubal causes, uterine causes, endometrial causes and as well as cervical causes. இந்த 5 பிரைம் ரீசன்ஸ் கரெக்ட் பண்ணோம்னா கண்டிப்பா பாப்பா கிடைச்சிருங்க. அதே மாதிரி ஜென்ஸுக்கு எடுத்துட்டீங்கன்னா கண்டிஷன் இஸ் கால்ட் எசோஸ்பெர்மியா, வேர் த ஸ்பெர்ம் இஸ் நாட் அட் ஆல் ரிட்ரைவ்ட் ஃப்ரம் த செமினல் ஃப்ளூயிட். அதுக்கு பேர் எசோஸ்பெர்மியான்னு சொல்லுவோம். ஆலிகோஸ்பெர்மியான்னு சொல்றது there's number is less than, ஒரு மினிமம் ஒரு ஆண் ஒரு பெண்ணை கருத்தரிக்க வைக்கணும்னா குறைஞ்சது 200 லட்சம், அதாவது 20 மில்லியன் ஸ்பெர்ம் கவுண்ட் தேவைப்படுதுங்க. அது இல்லாட்டி ஆலிகோஸ்பெர்மியா அப்ப 10, 5, 15 அப்படி எல்லாம் இருக்குங்க. சோ அவங்க வந்து ஆலிகோஸ்பெர்மியா, அணுக்கள் விந்தணுக்கள் குறைவாக உள்ள ஆண்கள் என்றும் விந்தணுக்களே இல்லாத ஆண்கள் என்றும் 2 வகையாக பிரிக்கிறோங்க. இதுதான் ஆண்களுக்கு 2 வகையான காரணங்கள்ங்க. ஓகே டாக்டர், இந்த IVF அந்த ப்ராசஸ் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? அண்ட் ART அத பத்தியும் சொல்லுங்க. ARTனா அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜிங்க. அதாவது உதவி செய் கருத்தரிப்பு முறை. அவங்களால முடியல, தாம்பத்திய உறவு பண்ணியும் திருமணமாயும் முடியல, நாங்க உதவி செய்யறோம். தமிழ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா அதனாலதான் ART அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜிஸ். அந்த அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜி என்னன்னு சொன்னீங்கன்னா IUIங்கிறது ஒரு சிம்பிள் டெக்னிக்ங்க. ஆண்களோட செமனை வந்து வாஷ் பண்ணி பெண்களோட கருப்பைக்குள் செலுத்துற முறைக்கு பேரு IUI, இன்ட்ரா யூட்டரைன் இன்செமினேஷன்ங்க. IVF என்கிறது இன் விட்ரோ ஃபெர்டிலைசேஷன். wherever the egg is handled outside, பெண்களோட முட்டையை வெளியில எடுத்து ஒரு கல்ச்சர் ரூம்ல கர்ப்பப்பை மாதிரி ஒரு ரூம் ரெடி பண்ணீங்க. கல்ச்சர் ரூம்ல அதுக்கான இன்குபேட்டர்ஸ், லேமினார் ஃப்ளோ, எக்ஸிங் மெஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டா ஒரு கர்ப்பப்பை மாதிரி கரு வரைன்னு பாருங்களா, அதுதான் IVF லேபுங்க. அதுல முட்டைகளை வெளியில ஹேண்டில் அவுட் சைடு, எக் இஸ் ஹேண்டில் அவுட் சைடுனாவே இன் விட்ரோ, விட்ரோனா அவுட் சைடுங்க. விவோங்கிறது நீங்க நானு நம்மளாம் அம்மா அப்பாவுக்கு நம்ம பிறந்தோம் இல்லைங்களா, அது விவோ. இன்சைடே கரு ஆக்கம் செய்யப்படுகிறது பேரு vivo fertilization. Vitro fertilization where the egg is handled outside and taken out from the body and fertilized outside. Sperm and egg வச்சு ஒரு கல்ச்சர் லேப்ல ஃபெர்டிலைஸ் பண்ணி இன்குபேட்டர்ல வச்சு மறுபடியும் அந்த பெண்களுக்கு 3வது நாள் வந்து 5th டே அன்னைக்கு நம்ம பிளாஸ்டோசிஸ்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம். லைக் நேச்சுரல் கன்செப்ஷன். அதுக்கு பேர் தான் விட்ரோ ஃபெர்டிலைசேஷன்ங்க, IVFன்னு சொல்றோம். அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் மத்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்பெர்ம் இல்லாதவங்களுக்கு ஸ்பெர்ம் டொனேஷன் ப்ரோக்ராம் இருக்கு. அப்புறம் எக் டொனேஷன் ப்ரோக்ராம் இருக்கு. அப்புறம் சரகசி, வேர் தி யூட்ரஸ் இஸ் நாட் தேர். பாத்தீங்கன்னா MMK சிண்ட்ரோம் ஒரு சிண்ட்ரோம் இருக்கு. தட் லேடிஸ் தட் இஸ் புல்லரின் அனாமலி சொல்லுவோம். அவங்களுக்கு யூட்ரஸே டெவலப் ஆகாதுங்க. பட் தே ஹேவ் ஓவரிஸ், தே ஹேவ் எவ்ரிதிங். டியூப் இருக்கும், ஓவரி இருக்கும், பெண்மை அழகா இருப்பாங்க, வெஜினல் செப்டம் இருக்கும், யூட்ரஸ் இருக்காது. அவங்களுக்கு எல்லாம் வந்து MRKH சிண்ட்ரோம் சொல்லுவோம், மேயர் குஷர் ஹாஸ்னர் சிண்ட்ரோம் சொல்லுவோம். அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா வாடகை தாய் தான் தேவைப்படுறாங்க. அதே மாதிரி சிவியர் அடினோமயோசிஸ், யூட்ரஸ் எடுக்கப்பட்டவங்க, கேன்சர்னால எடுக்கப்பட்டவங்க, நிறைய இண்டிகேஷன்ஸ் இருக்குங்க. ரிப்பீட்டட் 5 or 6 times ஃபெயிலியர் இப்படி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து வாடகை தாய் தேவைப்படுறது. ஸோ இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி ரிப்ரொடக்ஷன்ஸ் ஆல்சோ அவைலபிள். ஸோ அதனால ஒன்ஸ் மினிமல் வந்து லோவஸ்ட் வந்து IUI, இன்ட்ரா யூட்டரைன் இன்செமினேஷன். செகண்ட் பார்ட் வந்தீங்கன்னா IVF, இன் விட்ரோ ஃபெர்டிலைசேஷன். அதுல we have different thingsங்க. அதுல ICSIங்கிறது இன்ட்ரா சைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன், வேர் த ஸ்பெர்ம் கவுண்ட் இஸ் வெரி லோ, less than 1 million occasional count. அப்புறம் அந்த டீசா பீசா எசோஸ்பெர்மியா பீப்புளுக்கு வந்து
டெஸ்டிகுலர் ஸ்பெர்ம் ஆஸ்பிரேஷன், எபிடெர்மல் ஸ்பெர்ம் ஆஸ்பிரேஷன், பர்குட்டேனியஸ் எபிடெர்மல் ஸ்பெர்ம் ஆஸ்பிரேஷன் மாதிரி எக் ஸ்பெர்மை வந்து டெஸ்டிஸ்ல இருந்து எடுத்து பெண்கள் எக் எடுத்துட்டு M2 வச்சு ஊசைட்ஸ் சொல்லுவோம். முதிர்ச்சியான முட்டைகளை வளர்த்துறதுதான் எங்களோட கண்ட்ரோல்டு ஓவரி ஹைப்போஸ்டிமுலேஷன்லயே இல்ல இம்பார்ட்டன்ட் கிரக்ஸுங்க. அது எவ்வளவு அழகா பண்றதோ அந்த அளவுக்கு சக்சஸ் ரேட் நல்லா இருக்குங்க. சோ அதனால எக்க வெளியில எடுத்து ஹேண்டில் பண்ணி ஸ்பெர்ம் இன்ஜெக்ட் பண்ணி பாப்பா உருவாக்குற டெக்னிக் பேர் தான் IVF, இன் விட்ரோ ஃபெர்டிலைசேஷன். அதுல டிஃபரெண்ட் திங்ஸ் ஐ டோல்ட் யூ, ஸ்பெர்ம் டொனேஷன், எக் டொனேஷன், சரகசி அண்ட் எம்ப்ரியோ டொனேஷன். ஆல் தீஸ் ஆர் தி வெரைட்டிஸ் ஆஃப் தி அசிஸ்டட் டெக்னாலஜிஸ்ங்க. Okay, doctor, thank you. And IVF ஓட சக்சஸ் ரேட் என்ன டாக்டர்? Success பாத்தீங்கன்னா when we studied about 35, I'm doing this for 95 I started in Erode. First test baby born at Erode 1995 na parlen. So we are doing about 27 years, 30 years experience பாத்தீங்கன்னா அப்போல்லாம் பாத்தீங்கன்னா 25 to 50% தான் இருந்துச்சு. IVF நாவே in vitro fertilization 25% result take home baby rate. இப்போ பாத்தீங்கன்னா advanced technologies everything we're doing a segmental IVF ங்க. ஒரு குரூப் அதாவது பேஷண்ட்ஸ்ல வந்து எக்க ஸ்டிமுலேட் பண்ணி எக்க வந்து அழகா தரமா வளர்த்தி எக்கை எடுத்துட்டு அந்த ICSI மெத்தட்ல குழந்தையை உருவாக்கி அல்லது ஸ்பெர்ம் கவுண்ட் நார்மலா இருந்தா IVF ங்க. இன் விட்ரோ ஃபெர்டிலைசேஷன்ல கன்வென்ஷனல் IVF மெத்தட் அண்ட் ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியா இருக்கவங்களுக்கு ICSI மெத்தட், ரெண்டு மெத்தட்லயும் பாப்பா உருவாக்கி வச்சுக்கிறோம். அது ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்டுங்க. செகண்ட் செக்மெண்ட் வந்து கிரையோ பிரிசர்வேஷன், குழந்தைகளை தரமா உருவாக்கி அந்த உரைநிலைப்படுத்தி வைக்கிறது பேரு கிரையோ பிரிசர்வேஷன். தேர்ட் FET, ஃப்ரோசன் எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபர். அந்த உரைநிலைப்படுத்தப்பட்ட குழந்தைங்களை தரமா பிரிச்சு எடுத்து அது தேர்ட் டே யூஸ்வலா கிரையோ பிரிசர்வ் பண்ணிடுவோம். ஃபிஃப்த் டே வந்து அது டாப் பண்ணி குழந்தைங்களை அந்த ரூம் டெம்பரேச்சர் கிரையோ பிரிசர்வ் -360 உங்களுக்கு அந்த எம்ப்ரியோஸ்னோட வாட்டர் கண்டென்ட் எல்லாம் எடுத்துட்டு டார்மன்ட் ஸ்டேஜ்ல ஃப்ரீஸ் பண்ணிடுவோம். அதுக்கு பேரு கிரையோ பிரிசர்வேஷன்ங்க. அது அந்த டெக்னிக் செகண்ட் ஸ்டேஜ்ங்க. ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் மேக்கிங் பேபி, செகண்ட் மைண்ட் உரைநிலைப்படுத்துதல், தேர்ட் செக்மெண்ட் வந்து குழந்தைகளை கர்ப்பப்பையில் செலுத்துதல். அது வந்து ஃப்ரோசன் எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபர்ங்க. சோ இந்த மாதிரி பக்காவா செய்யும் போது உங்களுக்கு எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபர் வந்து 2 பிளாஸ்ட் வச்சோம்னா போதும். சிங்கிள் எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபர் ஆல்சோ இட்ஸ் குட். அப்ராட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா குழந்தைங்களை யூப்ளாய்டு, அதாவது ஊனமில்லாம குழந்தைங்களா அல்லது அனுப்ளாய்டு ரெண்டும் பிரிச்சு எடுத்து ஊனமில்லாம குழந்தைங்களா எடுத்து சிங்கிள் எம்ப்ரியோ பண்றாங்க. நம்ம நாட்டுல இன்னும் அவ்வளவு அட்வான்ஸ்டா அந்த எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த பிரிச்சு எடுத்து பார்த்து பண்ற அளவுக்கு நம்ம நாட்டுல வந்து பண்ணவே வேண்டாங்கிற, ஜெனடிக் ஸ்டடிஸே பண்ண வேண்டாம் அப்படிங்கிறாங்க. So don't do mosaicism is more and our people are not affordable. அதனால we do 2 blasts-ங்க. 2 blast வச்சோம்னா definitely twins or singleton babies definitely கிடைக்கிறாங்க. Depending upon the embryologist, எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் தானுங்க. நல்ல எம்ப்ரியோ குவாலிட்டி நல்லா இருக்கணும், எக் குவாலிட்டி, ஸ்பெர்ம் குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்கணும். ஸோ நவ் பாத்தீங்கன்னா 25 to 50 இருந்து 50 to 75 to 80% வரைக்கும் நாங்க வந்து ஃப்ரோசன் எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபர்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கிறதுங்க. அவ்வளவு அட்வான்ஸ் ஆயிடுச்சு ரிசல்ட்ஸ் ஆல்சோ. That's good, doctor. And in the lifestyle changes வந்து fertility improve பண்ணுமா? Lifestyle changes பாத்தீங்கன்னா அந்த obesity is the biggest enemy for usங்க. அதே மாதிரி டென்ஷன், பேஷண்ட்ஸ் வந்து டென்ஷனோட இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு ப்ரொலாக்டின் ஒரு ஹார்மோன் சுரந்து எண்டோமெட்ரியம் வளராது, எக் வளராது, இம்ப்ளான்டேஷன் ஆனாலும் அபார்ஷன் ஆயிடும். அதனால அந்த ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ எங்களுக்கு எல்லாமே இப்போலாம் we do yoga, a lot of yoga exercises and again உங்களுக்கு அந்த சைனீஸ் மெத்தட்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த we do different types of healing for the brain as well as our body, mind and stress release பண்றதுக்காக யோகா ப்ரோக்ராம் எல்லாம் கொண்டு வந்துட்டோம். அப்புறம் அந்த அக்குபங்க்சர் டெக்னிக்ஸ் ஆல்சோ we are doing because these are all the things அவங்களுக்கு கொஞ்சம் லைட்டா இது பண்ணிருங்க. லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணி நியூட்ரிஷன்ல நல்லா பெஸ்டா போடணுங்க. வெயிட் கெயின், BMI கண்டிப்பா, BMIங்கிறது வெயிட் டிவைடட் பை பாடி மாஸ் இண்டெக்ஸ். ஒவ்வொரு பொண்ணுக்கும் எவ்வளவு சென்டிமீட்டர் ஹைட் இருக்கிறாங்களோ, சப்போஸ் யூ டேக் 150 சென்டிமீட்டர், 160 இருந்தாங்க வச்சுக்கோங்க, 160 சென்டிமீட்டர் minus 100 should be 100 minus பண்ணா 60 kg தான் இருக்கணும் அவங்க. That is the correct BMI. Our Indian average BMI body mass index is 22 to 23. அவ்வளவுதான் இருக்கணும். 60 கிலோ 160 சென்டிமீட்டர் ஹைட் இருந்தாங்கன்னா 60 கிலோ தான் இருக்கணும். They are correct BMI. அப்புறம் மைல்ட், மாடரேட், சிவியர்னு BMI எடுத்துட்டுங்க நம்ம ஒபிசிட்டியை கிளாசிஃபை பண்றோம். So 30 is the highest BMI what we are encouraging. அதுக்கு மேல கண்டிப்பா பண்ணக்கூடாதுங்க. ஏன்னா obesity causes a lot of problem. PIH, pregnancy induced hypertension, diabetes and early abortions, பயங்கர ப்ராப்ளம். அதனால the weight reduction is very 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 important வச்சுக்கோங்களேன். அதனால we are always thinking of weight reduction, exercise, morning 1 hour walk, aerobic walk, அப்புறம் physical சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ற மாதிரி பண்ணணும். என்விரான்மெண்டல்ல உங்களுக்கு ஆக்குபேஷன் தெரப்பி எல்லாம் கரெக்டா அவங்க பண்ணணும்.
அப்புறம் வந்து இந்த ட்ரக்ஸ் எல்லாமே அபியூஸ் அன்னெசரி ட்ரக்ஸ். இப்போ ஜென்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா டொபாக்கோ ஸ்மோக்கிங், ட்ரிங்க்ஸ் அண்ட் டொபாக்கோ, சம் சூயிங், ஆல் தீஸ் திங்ஸ் totally should be avoided. They're all reducing the motility of the sperms. Ladies, obesity causes very very bad effect on everything. So we never encourage obesity at all. Obesity and stress is the two main impacted factors which kill our embryos. So அதனால அதுல இருந்து அவங்கள ரிலீவ் பண்றதுக்கு நிறைய ப்ரோக்ராம்ஸ் வச்சிருக்காங்க, லைக் யோகாஸ் அண்ட் all this I told acupuncture and all sort of thing. அப்புறம் underweight also very bad. thin BMI, அதாவது too thick, ரொம்ப குண்டா இருக்கிறவங்களுக்கு ஆகாது, ரொம்ப தின்னா இருக்கிறவங்களும் ஆகாதுங்க. thin BMI again they embryos won't implant, பாப்பா உட்காந்து வளரவே வராதுங்க. அதனால we want 100% at least BMI 23 to 27, that's the ideal. Suppose up to 30, இப்போ பேஷண்ட் அப்ராட் போறவங்க ரொம்ப இது பண்ணுவாங்க, பாடி ஃபாரின் வரவங்க ரொம்ப குண்டாவே இருப்பாங்க, 30 at least we make them to have a body mass index, obesity வந்து கரெக்ட் பண்ணிட்டு தான் நாங்க IVF பண்றோங்க. Okay, doctor, thank you. And doctor, are there any financial consideration இருக்கா IVF treatment பாக்குறவங்களுக்கு? Financial government is not encouraging, பாத்தீங்களா. Government wants to reduce the population very badly. So but அவங்க ப்ராஜெனி வேணும்னு ஆசைப்படுறாங்க இல்லைங்களா. ஏழைகள் இருந்து பணக்காரங்களுக்கு எல்லாருமே அவங்க ப்ராஜெனி வேணும்னு ஆசைப்படுறாங்க. அதனால இந்த IVF பாத்தீங்கன்னா மஷ்ரூமிங் ஆஃப் IVF சென்டர்ஸ் everywhere. That's why lot of new rules and laws and regulations has come, and it is all happening now. It is really streamlined. இப்போதாங்க ரொம்ப நல்லா இருக்கு. இந்த லாஸ் எல்லாம் முன்னே வந்திருக்கலாம், வந்திருந்தா இன்னும் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஸோ இந்த பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பாத்தீங்கன்னா lot of insurance companies are giving 1 year loan free. ஸோ எவ்ரிவேர் மினிமம் வந்து உங்களுக்கு வந்து 75 to 1 lakh வரைக்கும் கொடுக்குறாங்க. அவங்க அதுலயே பண்ணிட்டு சக்சஸ் ஆனதுக்கு மந்த்லி 10,000 மாதிரி கட்டிக்கிறாங்க. அது நிறைய இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் எல்லாம் ஆஃபர் பண்றாங்க. பஜாஜ் ஒரு கம்பெனி வந்து நம்மளுக்கு எல்லாம் பண்றாங்க, எல்லா IVF சென்டர்ஸ் பண்றாங்க. பேஷண்ட்ஸ் ஆர் ஹாப்பி ஆல்சோ. 1 lakh எல்லாம் முடிச்சுக்கிறாங்க. அண்ட் பேஷண்ட்ஸ் வந்து எப்படியாவது கஷ்டப்பட்டு அவங்க பாப்பா வேணுங்கிறதுக்காக they are minimum 1 lakh ஆச்சுனாலும் they are ready to pay. ஓகே டாக்டர். அண்ட் இந்த IVF ட்ரீட்மெண்ட் குள்ள போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்க அந்த கப்பிள்ஸ்க்கு நீங்க கொடுக்குற அட்வைஸ் என்ன? கண்டிப்பா அவங்க வந்து முதல்ல ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கணுங்க. அப்புறம் வந்துட்டு IVF வந்து ஃபர்ஸ்ட் டைமே இட் இஸ் நாட் a miracle, we are not gods. உடனே ஃபர்ஸ்ட் டைமே சக்சஸ் ஆகணும்னு அவங்க வந்து ரொம்ப நினைச்சிட்டு வரக்கூடாது. கவுன்சிலிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதனால அவர் கவுன்சிலர் வந்துங்க வெரி வெல் எஜுகேட்டட் அண்ட் சைக்கலாஜிக்கலி she is qualified people who are. நாங்க ஒரு இடம் சொல்லி மறுபடியும் ஒரு நம்மளோட கவுன்சிலருக்கா சொல்லி அப்புறம் எல்லாம் நம்ம ஸ்டாஃப்ஸ் வந்து எல்லாருமே 10 times அவங்க மைண்ட்ல ஏத்தி விட்டுருவோம். கண்டிப்பா சக்சஸ் ரேட் வந்து 20 to 50% தான், நம்ம 75 to 80% கொடுக்குறோம். அதனால நீங்க கண்டிப்பா சக்சஸ் ஆவீங்க. பாசிட்டிவ் இம்பல்ஸ் அவங்க கிரியேட் பண்ணிட்டே இருக்கணும். அவங்களுக்கு பாசிட்டிவ் ஃபீலிங்ஸ். இங்க போனா இவ்வளவு சக்சஸ் வருது, இவ்வளவு பேர் சொல்லிதான் நம்ம இங்க வரோம். பாத்தீங்கன்னா என்னோட பிராக்டிஸ் பார்த்துட்டீங்கன்னா இப்போ 30 years ஒரு பேஷண்ட் சக்சஸ் ஆன பேஷண்ட் போய் இன்னொரு பேஷண்ட் சொல்லி தட்ஸ் ஒன்லி மவுத் டு மவுத் ஸ்ப்ரெட் தான் எனக்கு ஹைங்க. ஈவன் தோ லாஸ்ட் கொஞ்ச நாள்ல அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க எல்லாருமே. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா மவுத் டு மவுத் ஹியரிங் தான், அதுலதான் வந்து நிறைய சக்சஸ் ரேட் பத்தி சொல்லி தெரிஞ்சு வருவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அவர் எம்பிரியாலஜி ஒர்க் அண்ட் எல்லாமே டுகெதர் அவங்களுக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லா கொடுக்குறோம். அதனால அவங்க நான் ரொம்ப ஃப்ரீ மைண்டா இருக்கணும். நான் சொன்ன மாதிரி பாடி மாஸ் இண்டெக்ஸ் கரெக்டா இருக்கணும். அப்புறம் தைராய்டு மற்ற ஹார்மோன் ப்ரொஃபைல் எல்லாமே நாங்க பண்ணிட்டு பண்ணுவாங்க. அவங்க எல்லாமே நார்மலா இருக்கணும். அது எல்லாமே பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபுட்டுங்க நல்லா ஹெல்தி ஃபுட்டா எடுத்துக்கணும். இந்த வைட்டமின் C இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எவ்ரிபடி ஐ ஆல்வேஸ் அட்வைஸ் டு ஹேவ் an orange every day நைட்டுங்க. அண்ட் as well as lime juices, வைட்டமின் C இருக்கிற மாதிரி இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் which are the green leaf vegetables, lot of protein, அந்த மாதிரி குட் ஹெல்தி ஃபுட்டுங்க. அதாவது குவாலிட்டி வைஸ் லெஸ் அண்ட் குவான்டிட்டி வைஸ் லெஸ் அண்ட் குவாலிட்டி வைஸ் ஹை டயட் ஆஃப் ஃபுட்டுங்க. இந்த அம்லா இந்த மாதிரி நல்ல வைட்டமின் C இருக்கிற ஃபுட்டை அட்வைஸ் பண்ணுவோம். அப்புறம் நியூட்ரிஷன், அப்புறம் எக்ஸசைஸ், அப்புறம் ஒபிசிட்டி கவுன்சிலிங் அண்ட் வெயிட் லாஸ் கரெக்டா. அதே மாதிரி வெயிட் போட்டுட்டு தான் நான் அவங்கள பாப்பா வைப்பேன், இல்லாட்டி அபார்ட் ஆயிருங்க. அதுவும் நான் நோட் பண்ணிட்டேன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல. வெரி தின் BMI, சப்போஸ் 16, 17 BMI எல்லாம் பாத்தீங்கன்னா to abortion or in the pregnancy induced hypertension. இந்த pregnancy வந்து they are meeting lot of pregnant problems. So we always advise them to come for a BMI at least 23 to 27 is the what I do in all my patients. Suppose if that BMI is 30, highest is 30, அதுல நாங்க அந்த 7 to 9 kg தான் whole pregnancy ஏற மாதிரி பாத்துக்குவோம். 7 to 11 kg நார்மல் BMI ல. அப்புறம் little less amount இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்துங்க
we are going for 16 kg. அந்த weight gain எங்க obstetrician high risk obstetricians they are looking after all my IVF pregnancy patients. அவங்க வந்து ப்ராப்பரா அந்த weight கரெக்டா ஏற வைக்கிறதுனால பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஹை ரிஸ்க் வந்து நாங்க we have different protocols how to avoid all preterm labor. ஏன்னா mostly twins தாங்க. இப்போ ஒரு 10 IVF பண்ணோம்னா because we don't want failure. So 2 blast வைக்கும்போது ட்வின்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க, சிங்கிள்டனும் வந்துடுறாங்க. அந்த ரெமோஷன் ரேட் கம்மியாகிறது பிளஸ் அந்த ட்வின்ஸ் ட்ரிப்ளெட்ஸ்ல வந்து அந்த ப்ராப்ளம். இந்த ஃபெயில்டு கேண்டிடேட்ஸ் அந்த இடம் வெளியில எல்லாம் ஃபெயில் ஆகி வருவாங்க. அவங்க சம்டைம்ஸ் 3 எம்பிரியோஸ் அப்போ ட்ரிப்ளெட்ஸ் வந்துடும். அப்போ அதை ரிடக்ஷன் பண்ணிட்டு 11 வீக்ல ரிடக்ஷன் பண்ணிட்டு ட்வின்ஸா கேரி ஆன் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஹை ரிஸ்க் பார்த்து செய்யணும்னு வச்சுக்கோங்களேன். அதனால இது வந்து கரெக்டா அட்வைஸ் பண்ணும்போது இது எல்லாம் நடக்கலாம். பிகினிங்ல இருந்து இந்த டே 1ல இருந்து இந்த மாதிரி நீங்க ஃபுட் சாப்பிடணும், இந்த மாதிரி ப்ரொசீஜர் பண்றோம், இந்த மாதிரி சக்சஸ் ரேட் வரும். அதுக்கப்புறம் நீங்க பிரெக்னன்சி த்ரூ அவுட் 9 months நீங்க எங்களோட கேர்ல இப்படிதான் இருக்கணும். வேற பக்கம் போயிட்டு அபார்ட் ஆகுறது, மெட்டர்னல் டெத் இதெல்லாம் வரவே கூடாது. பிகாஸ் எவ்ரி பிரெக்னன்சி நவ் quoted in the government as an high risk obstetrics. High risk of every IVF pregnancy is a high risk சொல்லிட்டாங்க. So twins எல்லாம் நீங்க அட்மிட் பண்ணியே பாருங்கங்கறாங்க. 25 weeks 26 weeks அட்மிட் பண்ணியே பாருங்கங்கறாங்க. Because they don't want any maternal morbidity or mortality. So அதுக்கு ப்ராப்பரா செஞ்சு நாங்க ப்ராப்பரா அட்வைஸ் பண்ணிட்டு தான் அவங்களும் கேட்டுக்கறாங்க. Patients are really happy. Thank you doctor, very insightful session. ரொம்ப டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. Thanks for your time. Thanks again. Thank you so much. Thank you. 92